ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான ஃப்ரைட் பாஸ்தா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்றதுக்காக நான் இப்போ ஒரு கப் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்திருக்கிறேன். ஸ்பைரல் பாஸ்தாக்கு பதிலாக வேற எந்த பாஸ்தா வேணாலும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் பாஸ்தாவை போட்டுடலாம். லைட்டா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பாஸ்தா நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த ஹீட்ல பாஸ்தா குக் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை இந்த மாதிரி மேல ஊத்திட்டு எல்லா தண்ணியையும் வடிகட்டி எடுத்துடலாம். பாஸ்தா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்ல போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு எல்லா பாஸ்தா கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவு சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகும். அதனால தான் இந்த மாவு சேர்க்கிறோம். இப்போ இந்த பாஸ்தாவை ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கறியை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பாஸ்தாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா பாஸ்தாவும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லா பாஸ்தா கூடயும் சேர்றது மாதிரி இந்த மாதிரி குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்தா உடைக்கும் போது ரொம்பவே கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருக்குது. இவ்வளவுதான் நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைட் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டீ குடிக்கும் போது சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.